ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். வெளியில மார்க்கெட்ல நிறைய கெமிக்கல்லாம் போட்டு பன்னீர்லாம் பண்றாங்கல்ல. வீட்ல ஒரே கப் அரிசி இருந்தா போதுங்க. வீட்ல எத்தனை கெஸ்ட் வந்தாலும் சரி கண்டே பிடிக்க முடியாது. வெளியில வாங்குற பன்னீரை விட நம்ம பன்னீர் செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த பன்னீர் செய்யறதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேங்க. அந்த ஒரு கப்லையும் நான் அரை தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது பாஸ்மதி அரிசி. நார்மல் அரிசியில் கூட செய்யலாம். பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் அதோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இது கூடவே எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம். இது நமக்கு காஸ்ட் சேவிங் கூட. வெங்காயத்தை மேலே இருக்கிற பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு 4 வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் மேலே இருக்கிற அந்த ஓடை மட்டும் எடுத்துகிட்டு 2 தக்காளியும் போட்டுருங்க. அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு அதிகமாக கிடைக்கும். நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்த போகிறதில்ல. நார்மலாக பன்னீர் கிரேவி நம்ம பால் உபயோகப்படுத்தி பன்னீர் கிரேவி பண்ணுவோம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும். 2 கலருக்காக காஷ்மீரி மிளகாய், உருளைக்கிழங்கு 2 பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு துண்டு இஞ்சி. இதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இதை அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சாலே போதுங்க. என்னோட ஃப்ளேம் கொஞ்சம் ஹையராக இருக்கனால 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. 10 முந்திரியும் இது கூட போட்டுக்கோங்க. முந்திரி இல்லைன்னா விட்டுருங்க. இதுலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பூ போல் வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, மிளகாவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இஞ்சியும் தனியாக எடுத்துடணும். இது கிரேவிக்கானது. இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு காஸ்ட் சேவிங்காக இருக்கும். வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். இப்படியெல்லாம் பண்ணோன்னா பாத்திரம்லாம் எவ்வளோ விழுகும். ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா வேலை நமக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். திடீர்னு யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சர் ஜாரில் சின்ன ஜாரை எடுத்து கிரேவிக்கானது தனியாக அரைச்சி வச்சுருங்க. ஒரு பெரிய மிக்சர் ஜாரை எடுத்து அரிசியும் உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இது கூட புளிப்பில்லாத ஒரே ஒரு சின்ன கப் தயிர் எடுத்திருக்கேன். ஸ்பூனில் அளந்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரும். இது கூட 1 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். மைதா இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விடும்போது மாவு எல்லா பக்கமுமே சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணதை ஒரு தட்டில் எண்ணெயை தடவி அந்த பேட்டரை அப்படியே அதில் பிளேஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எடுக்கும் போதே நமக்கு அந்த பதம் தெரியும். அது ஒட்டாமல் வரணும். நம்ம ஆல்ரெடி அரிசியை சாதமாக்கி தான் பண்ணுறோம். இதோட ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைகளில் நம்ம பாலை உபயோகப்படுத்தி பண்ணுறோம்ல, அந்த பன்னீர் மாதிரியே இருக்கும். யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே டப்புன்னு அடித்து விட்டிங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கடையில் வாங்குகிற அந்த க்யூப்ஸ் பன்னீர் மாதிரியே இருக்கும். அந்த உருளைக்கிழங்கும் அதில் வெந்து 2மே சேர்ந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்குகிற பன்னீர் எப்போவுமே நார்மலாக தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி பண்ணி பாருங்கள். நமக்கு காஸ்ட் சேவிங்காக இருக்கும். செலவே இல்லாமல் வீட்டிலே பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பைசஸ் இருக்கோ நம்ம அரைச்ச மசாலாவையும் அதுலேயே போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இது 3ஐயும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெய் பிரியணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே எண்ணெய் பிரியறது தெரியும். அந்த கலரும் சேஞ்ச் ஆகிறதும் தெரியும் பாருங்கள். கடைகளில் நம்ம பன்னீர் கேட்கும்போது ஒரு சில டைமில் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த டைமில் நமக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்குல்ல. வீட்டில் அரிசி எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றினாலே போதும். நம்ம இதுலேயே நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரை இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் வைங்க. எதுவுமே ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஒரு கிண்ணிக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அந்த கிரேவிக்குள்ளே வச்சுட்டு நம்ம அந்த தட்டில் ரெடி பண்ண பார்த்தீங்களா பேட்டரு, அதையும் உள்ளே வச்சு ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹையெல்லாம் வச்சிடாதீங்க, உடனே தண்ணி இஞ்சிடும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே மிச்சமாக தான் இருக்கும். நமக்கு வேலை செஞ்ச அலுப்பும் இருக்காது. சட்டுப்புட்டுன்னு பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். கடையில் கிடைக்கிற பன்னீர் மாதிரியே இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. வீட்டில் யாராச்சும் சாப்பிட்றாங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. கையில் அப்படியே தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். அந்த கிண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு 1 கப் தயிர் ஊற்றிருக்கேன். வீட்டில் ஊற்றின தயிர் இருந்தால் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேக்கெட் தயிர் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெறும் அரிசியும் உருளைக்கிழங்கும் வச்சு இவ்வளோ சூப்பரான பன்னீர் கிடைக்குது அப்படின்னா
நம்ம ஏன் வெளியில் போய் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் போட்ட பன்னீரெல்லாம் வாங்கணும்? கட் பண்ணி பார்த்தோன்னே அந்த டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கடையிலலாம் போய் நிற்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து ஒன்றே ஒன்று அமுக்கி காமிக்கிறோம் பாருங்கள். அப்படியே ஃப்ளஃபியாக பூ போல் கீழே போயிட்டு மேலே வருது பாருங்கள். செம சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த ரெசிபி அவ்வளோ ரிஸ்க்கான ரெசிபி கூட இல்லை. நமக்கு எவ்வளவோ மிச்சம் பண்ணி இந்த ரெசிபியை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவசரத்துக்கு பன்னீர் கிடைக்கலங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. இந்த ரெசிபி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிரேவியில் தயிர் ஆட் பண்ணியிருக்கறனால இன்னும் அதோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டே இருங்க. நம்ம ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபியை பண்ணிடலாம். நான் செஞ்ச அளவுலேருந்து பாதி தான் செய்கிறேன். இன்னொரு டைமுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சுக்குவேன். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் இன்னொரு தடவை செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. வெறும் 1/2 கப் ரைஸில் 1 கிலோ வரைக்கும் பன்னீர் கிடைக்குதுன்னா நம்ம ஈஸியாக இதை பண்ணிடலாம்ல. எத்தனை கெஸ்ட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக செஞ்சு கொடுங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் நசுக்கி போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த பன்னீரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த எசன்ஸ் இறங்கி அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. கடையில் வாங்கின சேம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். எல்லாரும் வீட்டில் பாராட்டி தள்ளிடுவாங்க. இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, ரைஸு, பூரின்னு எதுக்கு வேணா வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ரெசிபிக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு அவசரத்துக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வித்தியாசமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.